வணக்கம். என் பேர் வெங்கட்ராஜன். அதாவது 2 வருஷமாவே ஒரு தேடுதல் தான். வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு தேடுதல் தான். அதனால போகாத கோயில் இல்ல. நியூமராலஜி அது இதுன்னு எல்லாத்தையும் தேடி, அப்புறமா கடைசில தான் இது வாஸ்து ரவிரமணா சார் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சது. அதுல வந்து நெறைய வீடியோஸ் பார்க்காத வீடியோவே இல்லன்னு சொல்லலாம். ஆனா ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாரு. கடைசில ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். அந்த மாரி ஆனா ஒரு நல்ல அழுத்தமான பாயிண்ட்டா இருக்கும். போர் இல்லாம வேற கிளாஸ் கொண்டு போவாரு. கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு நெனச்சேன். அதுக்குள்ள இதாயிடுச்சு. அப்புறமா போச்சே, அப்போ நெறைய கன்டென்ட் தெரியாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு இருக்கிறப்ப தான் அந்த தேடுதல் வரப்ப தான் ஸ்ரீ கோதை வாஸ்து வீடியோல அவரு திருக்குமரன் சார் வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஆஹா மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் சரி எப்படியாவது ஜாயின் பண்ணலான்ட்டு அதுவும் 1 மந்த்தா யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். பணம் கட்டி படிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அதான் YouTubeலயே நெறைய வீடியோ இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கிளாரிட்டியும் இல்ல. பிட்டு பிட்டா தெரியும். அழுத்தமா எதுவுமே தெரியாது. கரெக்ட்டா கிளியரா எதுவுமே தெரியல. சரி அப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணா ஒரு கரெக்ட்டா கிடைக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அப்புறம் ஜாயின் பண்ணேன். ஆம். ஆனா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அருமையா அழகா அந்த ஆர்டரா அடுக்கி வச்சு என்ன தேவையோ இந்த நான் 2 வருஷமா தேடிட்டு இருந்த விஷயத்த அழகா 10 நாள்ல குடுத்துட்டீங்க. வேற எங்கேயுமே போக தேவையில்ல. கோயிலுக்கு கூட போக தேவையில்லைங்கிற மாரி தான். அழகா கோயில் பிரசாதம் மாரி இந்த 10 நாள்ல எல்லா கன்டென்ட்டும் அழகா குடுத்துருக்கிறீங்க. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது அருமையான விஷயங்கிறது. அப்புறம் என் பார்வையில வந்து என்னன்னா, இப்போ வீடு பிரச்சனை அது முதல்ல மக்கள் நம்பணும். அதாவது வீடும், நம்ம உடலும் ஒண்ணு அப்படிங்கிறத நம்பணும் அப்படின்னா, அது நீங்க நான் கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானே அத நம்ப ஆரம்பிச்சேன். என்னடா இது வடக்க ஜன்னலு, கிழக்க ஜன்னல்ன்றாங்க. இதெல்லாம் வச்சா எப்புட்றா வாழ்க்கை மாறும்ன்ற மாரி இருந்தேன். ஆனா அது தொடர்பு இருக்குது. பஞ்சபூதத்துக்கும், உடலுக்கும், வீட்டுக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறத அழகா சொல்லி புரிய வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஹோப்பே வந்துச்சு. சரி அப்ப வாஸ்து வேலை செய்யும். உண்மதான் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம லைஃப்ல நடந்ததையும் வீட்டையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ, அப்படியே இருக்குது. ஒரு சில ஈவென்ட் எல்லாம் அப்படியே இந்த இந்த பாதிப்புனா இதுதான். இது சரியா இருந்துச்சுன்னா இதுதாங்கிறதெல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு. இப்பதான் முழு நம்பிக்கையே வருது. ஒரு தேடுதல் தான். ஏதாவது நல்லது நடந்துராதான்ற ஒரு தேடுதல்ல தான் வாஸ்து தேடிட்டு இருந்தது. இப்ப முழு நம்பிக்கையே வந்துருச்சு. வாஸ்து மாற்றம்ங்கிறது நம்ம வாழ்க்கைய மாத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முழுசாவே வந்துருச்சு. அது வந்து இந்த கிளாஸ்ல தான் அந்த அந்த விளக்கம், அந்த பஞ்சபூத விளக்கம், அதுக்கும் இதுக்கும் உண்டான தொடர்பு, அதெல்லாம் நான் இந்த கிளாஸ்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வீட மாத்துறதுக்கு வந்து என்னன்னா, என்ன கேட்டா மாத்துறதுக்கு கன்சல்டேஷன் கூப்பிடுறத விட கிளாஸுக்கு வந்து படிச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து கன்சல்டேஷன் வருவாங்க. அத உட, இத உடம்பாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா உடைக்க சொல்றாய்ங்க? உடைச்சா மாறுமா? மாறாதான்ற ஒரு சந்தேகம் வேற வரும். ஆனா வந்து இது இது இப்படித்தான் அப்படிங்கிறத அழகா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையும் மாத்திக்கலாம். நம்மளை சார்ந்தவங்களுக்கும் உதவி பண்ணிக்கலாம். சொல்லப்போனா கிளாஸ் தான் பெஸ்ட்டு. அந்த எல்லா விஷயத்தையும் ஸ்ரீ கோதை வாஸ்துவே அருமையா குடுத்துருக்கு. நம்ம 1000 வீடியோஸ் பார்த்தாலும் அதுல கிடைக்காத கன்டென்ட் எல்லாமே இங்க ஃபுல்லா தொகுத்து அழகா அடுக்கி வச்சு குடுத்துருக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இதெல்லாம் இந்த ஃபீஸுக்கெல்லாம் கணக்குல சேர்த்தவே முடியாது. பல லட்சம் குடுத்தாலும் இந்த விஷயம் கிடைக்காது. அப்புறம் சார் வந்து திருக்குமரன் சார் உண்மையில அழகா ஆர்டரா கொண்டு போயிட்டே இருந்தாரு. ஆரம்பத்துல நீங்க வந்து சொல்லுவீங்க. அது போக போக தான் தெரிஞ்சுச்சு. ஒரு எக்ஸாம்பிளோட உள்ள வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு புரிய வச்சதுனால தான் கிளாஸ் கொஞ்சம் இன்டராக்டிவா ஆக ஆரம்பிச்சுச்சு. இல்லைன்னா சும்மா அப்படி சொல்றாங்க, கன்டென்ட் நோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 60 பக்கம் வந்துருச்சு நோட்ஸ் எடுத்து. பட் என்னன்னா அத ரிலேட் பண்ணணும்ல. ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணணும். அது நீங்க இடையில இடையில வந்து அங்க அது நடந்துச்சு, இங்க இது நடந்துச்சுன்னு சொன்னதுனால தான் நம்ம லைஃபோட ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ என்னன்னா, கிளாஸ் நல்லா அழகா ஃப்ரேம் பண்ணி குடுத்துருக்கிறீங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொன்னா பத்தாது அது. அந்த மாரி தான் இருக்கணும். ஏன்னா என்னோட 2 வருஷம் தேடுதல்ல கிடைக்காத கன்டென்ட் எல்லாமே இந்த கிளாஸ்ல அருமையா கிடைச்சிருக்கு. சிலபஸ் அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல, சிலபஸ்லாம் சொன்ன மாரி பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு கட்டுற இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட்டா வைக்கணும். அது அவங்க நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா வச்சு அவங்களுக்கு கத்துக் குடுத்து அது பல பேத்தோட வாழ்க்கையை சீர்படுத்துங்க. நல்லா தான் வச்சுக்கும். அதனால வந்து அட்லீஸ்ட் அந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்காவது இது கத்துக் குடுக்கணும். அப்புறம் என்ன நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கான தீர்வு என்ன குழந்தை வேணுமா, வாரிசு, தொழிலு, பல பேர் ஷேர் மார்க்கெட்ட நம்பி போய் இது பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அம் ஆரோக்கியம், கடனு
எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கோயில்ல கிடைக்குதா என்னன்னு தெரியல. பட் என்னன்னா, வாஸ்துல வந்து நான் உறுதியா நம்புறேன். அது வந்து ஒவ்வொரு பாகமும் கரெக்டா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்டையும் அது காட்டி குடுக்குது. அதுக்கான தீர்வையும் குடுக்குது. அது வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அது ஒருத்தர் சொல்றதுனால அது எப்படிடா நடக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். பட் அத அத உணர்ந்துட்டோம்னா, முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா, அது உண்மையிலே அது பெரிய கிஃப்ட் தான். இந்த ஜென்மத்தையே நம்ம அழகா வாழ்ந்துடலாம். அந்த அளவுக்கு வீட்ட அமைச்சு நம்ம சரி பண்ணிக்க முடியுங்கிறது இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்றப்பவே தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள நம்ம ஷேர் பண்றப்பவே அது உண்மைதான் அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. அது அது வாஸ்துக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறது அப்படி ஒண்ணு இருக்கு. நம்ம வாழ்க்கைய மாத்துறதுக்குன்னு ஆரம்பிச்சது 2 வருஷம். அதுக்கு முன்னாடி ஜோதிடம், கோயிலு, நியூமராலஜி அந்த மாரி கரெக்ட், கரெக்ட். போனது. ஒரு ஓகே. ரவிரமணாச்சாரி இல்லாத குறைய, அதாவது அவர்கிட்ட இருந்து கத்துக்கும் கிடைக்காத விஷயங்கள் பூரா உங்க மூலமா கிடைச்சது வந்து, அது எங்களுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் மாரி தான் சார் நினைக்கிறேன். எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல்